இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பினோமோ அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் ஆப் பத்தி பார்க்க போறோம். இது பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல டிஃபரெண்ட் அசெட்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அண்ட் ஆப்பிள். இந்த ஆப்ல கோல்டு, யூஎஸ், யூரோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி 90% வரை ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம்ல அசெட்டை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்காஸ்ட் பண்ணும். அதாவது அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பாட்காஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல 700 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாட்காஸ்ட் பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரியே அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு இதில் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. கிடைச்ச ப்ராஃபிட்டை நான் பேங்க் மூலமாகவும் இல்லை பேடிஎம் மூலமாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் மினிமம் டெபாசிட் 350 ரூபா. கீழே தெரிகிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 350 ரூபா உங்களுக்கு 700 ரூபாயா டபுள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெமோ அக்கௌண்ட்டில் 65,000 ரூபா ஆட் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்கை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சுக்குங்க. நீங்கள் போகிற கேபிட்டல் ரிஸ்க்லேயும் முடிய சான்ஸ் இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பினோமிஸ்ட். அப்போ நீங்கள் தீபு, நான் ரெடி ஆயிட்டேன். இன்னும் ரெடி ஆகலையா? ஆனிவர்சரி எதுவுமே இவ்வளவு லேட் பண்ற? சீக்கிரம் கிளம்பு, போகணும்ல. வாவ், ஆசம் ஆஃப் தி ஆரோமலே. வாவ், எப்படிங்க இருக்கு? செம்மையா இருக்க. ஆமா, நீங்க மட்டும் எங்க குரங்கு பிடிக்கிற மாதிரி சட்டை போட்டுருக்கீங்க? உங்க அப்பா கடையில எனக்கு எடுத்தது. கடுப்பேத்தாதீங்க. சரி, அதெல்லாம் விடு. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் டைம். இந்த 10th இயர் ஆனிவர்சரியை கோலாகலமா கொண்டாட போறோம். அதனாலதான் நம்ம பசங்களை எங்க அம்மா அப்பா வீட்டுல விட்டு நம்ம மட்டும் தனியா என்ஜாய் பண்ண போறோம். இந்த ட்ரிப் வேற லெவல்ல ஃபன்னா இருக்கணும். என்ஜாய் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, சும்மா சும்மா பேசிட்டே இருக்காங்க. வாங்க போலாம். அடிபட்டுருச்சுங்க. சரி சரி, போலாமா? அபசகுணமா இருக்குங்க. வாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம். பழைய பஞ்சாமிரதெல்லாம் சொல்லுவா. உட்காரு உட்காரு. என்ன ரத்த காவலாம் வாங்குது? ஏதாவது 7:30 சனி வீட்டுக்கு வருதா? பாலத்தை சுத்தி ஒன் வேல வந்துருங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சொகுசா ஒரு நாள் போய் சைக்கிள்ல வாயா. சைக்கிள் எதுக்கு வரணும்? தப்பறி ஆட்டோ வச்சிருக்கீங்களா? நீ வியாபாரம் தான் பண்ற? என்ன என்னங்க? என்னடி வெளில யாரோ காய்ச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பாருங்க. எவனா சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான். அட, எனக்கு இந்த சத்தமே பிடிக்கலங்க. என்ற ஊரு எவ்வளவு அமைதியான ஊர் தெரியுமா? என்ற குடும்பம் எல்லாம் எவ்வளவு அமைதியான டிசிப்ளினான குடும்பம் தெரியுமா? நல்லா தெரியும். அட என்னங்க, எங்க ஊர்ல வந்து தங்கி பாருங்க, அப்பதான் தெரியும் அமைதினா என்னன்றது. போய் பாருங்க. அட போய் பாருங்கன்ற. என்ன ட்ரிப்பு கிளம்பி இருட்டாயிடுச்சு. கண்ணாடி போட்டுருக்குமா? சண்டைங்க வந்துட்டானுங்க. நானும் வரேன் சென்னைக்கு. ஊர்ல அப்படிதான் வருவேன். உனக்கு வேணா வாங்கிட்டு போ. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயோ, இஞ்சி வாயன். இவன் எதுக்கு இங்க வந்தான்? அடியே, உன் அமைதியான குடும்பம் தான் வந்துருக்குது. சீக்கிரம் வா. அடி அடி, அவனதான். மூஞ்சிலடி. சரியான சாவுக்கிறியா கேக்குறேன். சுத்தி என்ன கூட்டு வருவேன். வா, உன் அமைதியான குடும்பம் என்ன பண்ணுது பாரு. என் தம்பிங்க. என் தம்பி ஏதோ பிரச்சனை இருக்கான் போலங்க. உன் தம்பி இருக்கிற இடமே பிரச்சனை தான். போய் காப்பாத்துங்க. அவன தண்ணியில குடிச்சிட்டான். காப்பாத்துன்ற. அடுத்த தடவை சென்னைக்கு இன்னைக்கு ஊர் பக்கம் வந்துருப்பாரு. ஐயோ, போயா தண்ணியில விட்டுறாத. போடா. அக்கா, தம்பி. அவனை காப்பாத்துட்டு என்ன அடிச்சு கோமால் படுக்க வச்சிட்டா. அக்கா, தம்பி. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பம்மா நல்லா இருக்காங்க. ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நாங்க ஆட்டோக்காரன் கூட சண்டை? அக்கா, அவன் கிடக்குறாக்கா ரெங்குரு. என்னை பார்த்து அமைதியான பையன் சொல்லிட்டாக்கா. நான் என்ன அமைதியான பையனா? நம்ம ஊர்ல அமைதியான ஊரா? நம்ம குடும்பம் தான் அமைதியான குடும்பமா? இந்த அமைதிங்கிற வார்த்தை மட்டும் நம்ம ஊர்ல சொல்லியிருந்தா அவன் சமாதியாக்கி இருப்பான். ஏய், கவுன் எதுக்கு இப்ப லுங்கியாக்கி நிக்கிற? கீழே இருக்கு. முதல்ல கதவு மூடு. அக்கம் பக்கத்துல இருக்கணும் அசிங்கமாத்திட்டு இருக்கா? மாமா
எப்படி மாமா இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான்டா இருந்தேன் மாமா. நீங்க தான் மாமா ஸ்டைலா கெத்தா ஹாப்பியா இருக்கீங்க. பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வரவே வராது. இதுக்கு மேல எனக்கு என்னடா பிரச்சனை வேணும்? பெட்ஷீட் வாயா. ஆமாமா, எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலில்ல, அதை கொண்டு 10th இயர் ஆனிவர்சரி இல்ல, அதுக்காக ட்ரிப்பு கிளம்பின்னு இருக்கோம். சரி வாங்க போலாம். ஆமாங்க, தம்பியோட கூட்டு போலாங்க. ஐயோ போன் கிச்சி கிச்சி முட்டுது. ஹலோ, அச்சோ அன்சில மண் சரிவா 2 பேர் மேல போக முடியாதா? ட்ரிப்பு கேன்சல் ஆண்டா. என்னங்க சொல்றீங்க? ட்ரிப்பு கேன்சல் ஆண்டா. சரி விடுங்க, எனக்கு தம்பி வந்ததே ஒரு ட்ரிப்பு தாங்க. ஆமா, நம்ம வீட்டு வாண்டுகள்லாம் இங்க. அதுவா, நாங்க ட்ரிப்பு போறோம்ல, அதனால கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டோம். ஓஹோ. வா தம்பி, நீ வந்து உட்காரு. உனக்கு பிஸ்தா பால்னா ரொம்ப பிடிக்கல, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. தள்ளுங்க. வாங்க மாமா, உட்காருங்க மாமா. அட உட்காருங்க மாமா. என்ன அக்காவும் தம்பி என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்புறம் மாமா, வேலை எல்லாம் எப்படி போகுது? வேலைதான் வேலைச்சேரி பக்கம் போகுது. அது கிடக்குது. ஊர்ல கழுத புலி காட்டெருமை பண்ணிலாம் எப்படி இருக்குது? எருமை. ஏய் மாமா, அது எருமை, மாடு, ஆடு, கோழி மாமா, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குதா? அப்புறம் மச்சான், இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் மேலாம் போயிடாதீங்க. நாளைக்கு காலைல பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுங்க. மாமா, நான் 1 மாசம் இங்கதான் இருக்க போறேன். சந்தோஷம் தானே? தம்பி, பிஸ்தா பால் ரெடி. வரக்கா. மச்சா பலிக்கது என்கிட்ட உன் பாச்சா, நீ வந்தாலே என் மண்டைக்குள்ள டார்ச்சா, இல்லிக்காத என் கண்ணு முன்ன வேண்டா, நான் டாண்டா. எங்க போச்சு? ஏ தீபு, என் ரெட் கலர் டிஷர்ட் எங்க? தம்பி போட்டு போயிட்டாங்க. மாமா டிஷர்ட் நமக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடணும். டைம் ஆயிடுச்சு. டிராஃபிக் வேற ஹெவியா இருக்கும். 2 வீலர்ல போனா தான் கரெக்டா இருக்கும். எங்க இங்க இந்த 2 வீலர் சாவி காணா? ஏய், எங்க இங்க இந்த 2 வீலர் சாவி காணா? தம்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் மாமா, மாமா நான் வண்டியில சுத்துவேன், பெட்ரோல் போட மாட்டேன். ஏன் காசு சாவி கொடுத்துட வேண்டியதானே? மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? நாளைக்கு கொடுத்து விடு. சரி. ஆனா உனக்கு கார் ஓட்ட தெரியாது. எங்கேயாவது முட்டிட்டு சாப்பிட்டோம். ஐயோ, நம்ம காராச்சே. எங்க எந்திரிங்க, எந்திரிங்க. என்னடி தம்பி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னும் ஜெயிலுக்கு போலையா? அட, உங்க வண்டி எடுத்துட்டு போய் தாங்க மாட்டிருக்கான். என் வண்டி அது என் வண்டியா? ஏன்டி உன் தம்பி இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் போகணும்னு நினைச்சு அங்கேயும் போயிட்டானா? காவாலி பையன் குடும்பத்துல பொண்ணு எடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு. தம்பி பத்திரமா பார்த்து கூட்டு வாங்க. செருப்பால் அடிமா. ஏய், எங்க என் பூ போட்ட லுங்கிய காணா? தம்பி போட்டிருக்காங்க. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏன் மாமா? தம்பி போட்டிருக்கானா? ஏங்க, அது என் பூ போட்ட எல்லோ நைட்டி. இதையாவது விட்டு வச்சிருக்கானே. ஆமா மோகன், இப்பொழுதும் கற்பனை. என்ன நல்ல வாசனை அடிக்குது. இந்த தம்பி இன்னொரு முட்டி வச்சுக்கோ. அக்கா போதுக்கா. ஓ சாரி சார், வீடு மாதிரி வந்துட்டேன். ஆமா, நம்ம வீடுதான், வாங்க. என்னடா என் 1 மாசம் இஎம்ஐ இலையில இருக்குது? ஏங்க, சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி சரி, எடுத்து வை, வரேன். சாப்பிட இல்லைங்க, தம்பிக்கு பரிமாறத்துக்கு. இது பரிமாறத்துக்கா? தம்பி முயல் கறி செஞ்சிருக்கேன், எடுத்துட்டா? என்னது முயல் கறியா? பேபி என்ன டிஃபன் இன்னைக்கு? சேமியாங்க. பேபி இன்னைக்கு என்ன டிஃபன்? சேமியாங்க. பேபி இன்னைக்கு சேமியா சேமியா சேமியா. என்னங்க கிளம்பிட்டீங்க, சாப்பிடல? என்ன இன்னைக்கு சேமியா தானே? இல்லங்க, அப்புறம் இன்னைக்கு ராகி சேமியா. மாமா வாங்க மாமா, சாப்பிடலாம். பாதி இலையாவது விட்டு வைடா, வரேன். அக்கா, ஏய், அது 3ஆவது தெருல யாரோ ஒரு தம்பி யாரோ ஒரு அக்காவை அக்கான்னு கூப்பிடுறான். ஒண்ணு இல்ல, நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. போங்க, அது என் தம்பி குரல் மாதிரி தான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வர போறேன். அட கன்றாவி. வீட்டில் ஒரு அக்கா இருந்தா 2 அம்மாவுக்கு சமம். டிவியில கூட தம்பி அக்கருமோ, டிவியே வேண்டாம்.
புளிப்பு மிட்டாய் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தா தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். அக்கா அக்கா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு. அக்கா சொல்லுக்கா, ஊர்ல இருந்து உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. அட சொல்லு அக்கா, சொல்லுக்கா. அட சொல்லுக்கா. ஏய் என்ன பண்ற? ஆமா, அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா அது என் தங்கச்சிடா. தங்கச்சியா? லட்சி கையெடு. சொல்றா, என்ன பண்ண என் தங்கச்சியா? இல்ல மாமா, நான் அக்கா நினைச்சுதான் உங்க தங்கச்சி. அக்காவா? ஏண்டா உங்க அக்கா சைஸ் என்ன, என் தங்கச்சி சைஸ் என்ன? என்ன கதை விடுறியா? என்னடா சர்ப்ரைஸ்? மாமா, நான் ஊர்ல இருந்து புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி தேங்க்ஸ்டா. இன்னொன்று இருக்கா? இருக்குக்கா. என்ன இவன் என் தங்கச்சிக்கு கண்ணிலே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். முதல்ல இவனை பிளாக் பண்ணணும். இனிமேலேருந்து அலர்ட்டாக இருக்கணும்டா. ஒரு கண்ணை வைப்பான் இவன் மேலே. பினோமா ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே தெரியுற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட் அமௌண்ட் டபுள் ஆகும். நான் பினோமிஸ்ட், அப்போ நீங்கள்